திமுக எம்பி திருச்சி சிவாவும் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பாவுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் இருவரும் சந்திக்கும் நிலை ஏற்பட்ட போது கைகலப்பு நிகழ்ந்ததாக சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ளார். இதையடுத்து டெல்லியில் உள்ள தமது இல்லம் தாக்கப்பட்டதாக அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் சசிகலா புஷ்பா தரக்குறைவாக நடந்து கொண்டதாக திருச்சி சிவா கூறியுள்ளார். இது தொடர்பாக சசிகலா புஷ்பா எம்பி நம்மிடம் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். அம்மாவுடைய ஆட்சியையோ அம்மாவையோ பற்றி யார் தரக்குறைவாகவோ ஏதோ பேசினால் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபாலோயர்ஸா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. இதுக்கு பேர் யாராவது தரக்குறைவுன்னு சொன்னாங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு செக்யூரிட்டி செக்ல போகும்போது அதுல என்னவோ அந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு இடம் இருக்கு, அங்க பண்ணலாம். அதையும் அங்க பண்ணணும், நான் நிக்கிறேங்கிறதுக்காக வேணும்னு அதை பேசுறாங்க. அப்ப எங்களால பார்த்துக்க முடியாது. தேங்க்யூ. திருமதி சசிகலா புஷ்பா, தற்போது நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்புக்குரியவர். விமான நிலையத்தில் இது போன்று நடந்து கொண்டதுனால உங்க மேல சில புகார்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க?